நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைடம் ஹாரிஸ். வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த நல்லாட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்காக புத்திஜீவிகள் குழு முன்வைத்த யோசனைகள் அதில் உள்ளடங்கியிருக்கவில்லை என பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம். எதிர்வரும் 5 வருடங்கள் நிறைவு பெறுவதற்குள் நாட்டை சிறந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கான அடித்தளம் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் இடப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசநாயக்க தெரிவிப்பு. திவுளப்பேட்டி மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 19,000 கடந்துள்ளது. இன்று காலை கட்டார் மற்றும் இந்தியாவில் இருந்து 149 பேர் நாடு திரும்பியுள்ளனர். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பஸ் வண்டிகள் வழமை போன்று சேவையில் ஈடுபடும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவிப்பு. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிரதேசத்தில் தாளமுக்கம் விருத்தியடையும் சாத்தியம். ஹொண்டியூராஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி சலையா தடுத்து வைப்பு. கடந்த நல்லாட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு இணைவாக புத்திஜீவிகள் குழு முன்வைத்த பெரும்பாலான யோசனைகள் அது சட்டமாக கொண்டுவரப்பட்ட போது உள்ளடங்கியிருக்கவில்லை என பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக நேற்று 2வது நாளாக சாட்சியம் அளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அடிப்படைவாதம் தொடர்பான விடயங்கள் பிரேரிக்கப்பட்ட போதிலும் சட்டமூலத்தில் அவை உள்ளடங்கியிருக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். 1945 ஆண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் மற்றும் 1979 பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் காணப்பட்ட சில குறைபாடுகள் காரணமாக பயங்கரவாத செயல்பாடுகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதில் சிக்கல் காணப்பட்டது. இதனால் கடந்த ஆட்சி காலத்தில் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டத்தை கொண்டுவர யோசனை முன்வைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இதன்படி 2016 ஏப்ரல் 21 அப்போதைய பிரதமரினால் இந்த சட்டமூலத்தை வகுப்பதற்காக முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்க தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. போலீஸ் மாதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தி தானும் அதில் இணைந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். உலக பயங்கரவாத செயல்பாடுகள் மற்றும் இணையதளம் ஊடாக முன்னெடுக்கப்படும் பயங்கரவாத பிரச்சார நடவடிக்கைகள் போன்ற பல விடயங்களை கருத்தில் கொண்டு யோசனைகளை முன்வைத்து 2018 செப்டம்பர் 17 வர்த்தமானி ஊடாக குறிப்பிட்ட சட்டமூலம் வெளியிடப்பட்டதாக பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களும் சமர்ப்பித்த சம்பிரதாயபூர்வமான வரவு செலவு திட்டங்களையும் விட வித்தியாசமான ஒரு வரவு செலவு திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் சமர்ப்பித்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 5 வருடங்கள் நிறைவு பெறுவதற்குள் நாட்டை சிறந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கான அடித்தளம் இதன் மூலம் இடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய வானொலியின் சுபாரதி நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு ராஜாங்க அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். கொரோனா தொற்று ஆபத்தினால் வீழ்ச்சி கண்ட தொழில் முயற்சிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான நிவாரணம் இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடு பூராகவும் உள்ள விளையாட்டு பாடசாலைகளை முறையாக அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் அடுத்த வருடம் ஆரம்பமாகும் என்று ராஜாங்க அமைச்சர் தேனுக்க வித்யா பத்ரன தெரிவித்தார். அதேபோல் 1000 நடைபயிற்சி பாதைகள் அடுத்த வருடம் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு குடிநீர் வசதியை வழங்குவதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள சரத் வீரசேகரவுக்கு பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி பகுதிக்குரிய ஆசனம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற படக்கல செய்விதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன்படி ஆளும் கட்சியின் 2வது வரிசையில் 29வது ஆசனம் இவருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது.
இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டில் புதிதாக 473 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதாக கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. கொழும்பு பிரதேசத்திலேயே கூடுதலான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அங்கு 137 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் கம்பகாவில் 63 பேரும், இரத்தினபுரியில் 35 பேரும் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். ஒமானில் இருந்து வந்த ஒரு இலங்கையருக்கும் கொரோனா தொற்று இருப்பதே உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற 24 மணித்தியாலங்களில் திவலப்பிட்டிய மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 19,431 அதிகரித்துள்ளது. இவர்களில் 16,372 பேர் பாலியகுட கோவிட் கொத்தணியுடன் சம்பந்தப்பட்டவர்களாவர். இவ்விரு கொத்தணிகளிலும் பதிவான தொற்றாளர்களின் எண்ணிக்கை இதுவரை 12,793 குணமடைந்திருக்கிறார்கள். நேற்று வரை பதிவான நாட்டின் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 22,500 ஆகும். இவர்களில் 16,225 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். 6,168 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் 410 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த காலப்பகுதிக்குள் 8 கோவிட் மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. இவர்களில் பெரும்பாலானவர்கள் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாவர். மெகசின் சிறைச்சாலை கைதி ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். இதன்படி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 107 அதிகரித்துள்ளது. இதேவேளை இன்று காலை கட்டார் மற்றும் இந்தியாவில் இருந்து 149 பேர் நாடு திரும்பியிருப்பதாக கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் முப்படையினரால் நிர்வகிக்கப்படும் தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேசத்தில் 46 பேர் அவர்களது குடும்பங்களுடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தில் இருந்து காரைநகருக்கு திரும்பிய ஒருவருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட தொற்றாளருடன் தொடர்பு வைத்திருந்த சங்கானை மீன் சந்தை, மதுபான கடை மற்றும் சைக்கிள் கடை என்பன மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளன. மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு இந்த நபர் சென்றிருப்பதால் வைத்தியசாலையை 3 நாட்களுக்கு மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு வைத்தியசாலை பணியாளர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வேலனை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் வீதி திருத்தப் பணி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்யும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கெக்ராவை பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த நபரை கோவிட்-19 சிகிச்சை பிரிவுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வேலனை புளியங்கோடல் பகுதியில் 2 வர்த்தக நிலையங்கள் இன்று காலை முதல் மூடப்பட்டுள்ளன. இதேவேளை இன்று காலை 9 மணி வரை 10 குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் வேலை செய்துவிட்டு தீபாவளி பண்டிகையின் பின்னர் கடந்த 18ஆம் தேதி தோட்ட பகுதிக்கு வந்த 4 பெண்கள் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதாக கொட்டகல பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று வெளியான PCR பரிசோதனை அறிக்கைகளில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 4 பெண்களையும் மாத்தறை கம்புர்கமுவ தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுப்பதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அரசு பஸ் வண்டிகளில் பயணிக்கும் ஒருவருக்கு கோவிட்-19 தொற்று ஏற்பட்டால் 10,000 ரூபாயும், தொற்றினால் மரணம் அடைந்தால் 50,000 ரூபாயும் இழப்பீடாக வழங்கும் திட்டத்தை இலங்கை போக்குவரத்து சபை அறிமுகப்படுத்துகிறது. கோவிட்-19 பாதுகாப்பு நிதியத்தின் மூலம் இதனை வழங்குவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்திருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் பயணிக்கும் சகல பயணிகளிடம் இருந்து அறவிடப்படும் பஸ் கட்டணத்தில் இருந்து ₹1 கோவிட்-19 பாதுகாப்பு நிதியத்துக்கு ஒதுக்கப்படுகிறது. போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணித்த பின்னர் நபர் ஒருவருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு இந்த பாதுகாப்பு நிதியத்தில் இருந்து இழப்பீட்டை பெற்றுக் கொள்ள முடியும். குறித்த இழப்பீட்டை பெற்றுக் கொள்வதற்கு பயணிகள் பஸ் கட்டணத்தை செலுத்திய பற்றுச்சீட்டை தம்பசம் வைத்திருப்பது அவசியமாகும். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணித்ததாலேயே கோவிட் தொற்று ஏற்பட்டதாக கோவிட்-19 தடுப்பு செயலணி, இலங்கை போக்குவரத்து சபை, சுகாதாரத்துறையினர் ஆகியோர் உறுதிப்படுத்திய பின்னரே இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
நோபர்ட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நியூ வெளித்தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 12 தோட்ட வீடுகள் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது என நோபர்ட் போலீசார் தெரிவிக்கிறார்கள். நேற்றிரவு 7:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தீயினால் இவருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் தோட்ட தொழிலாளர்களின் பொருட்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. இந்த தீ விபத்து காரணமாக 12 குடும்பங்களைச் சேர்ந்த 60 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்களை தற்காலிகமாக நியூவெளி தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்க தோட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தீக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. நோபர்ட் போலீசார் தொடர்ந்தும் இது தொடர்பில் விசாரித்து வருகின்றனர். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பஸ் வண்டிகள் வழமை போன்று சேவையில் ஈடுபடும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து போதிய அளவு பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடவில்லை என்ற விடயத்தை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சபையின் தலைவர் கிங்ஸ்லே ரணவக்க தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பத்திரமுள்ள பலவத்த மற்றும் அகுரேகுட பிரதேசங்களில் இன்று இரவு 9 மணி முதல் 12 மணி நேர நீர்வெட்டு அமுலாகும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. முக்கிய திருத்த வேலைகள் காரணமாக இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். ஈரானின் உயர்மட்ட அணுசக்தி பௌதிகவியலாளர் மொஹசன் ஃபக்ரிசாதே தெஹ்ரான் நகருக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கொல்லப்பட்டுள்ளார். அப்சாத் நகரில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போதே இவர் பயங்கரவாதிகளின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு உள்ளாகி உயிரிழந்திருப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தாக்குதல் நடத்திய பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விடயத்தில் இஸ்ரேலுக்கு தொடர்பு இருப்பதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் இஸ்ரேல் இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒருமுறை செய்தியாளர் சந்திப்பில் மொஹசனை குறிப்பிடும் வகையில் அந்த பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சுட்டிக்காட்டியமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தான் 18,000 அமெரிக்க டாலர்களை எடுத்து வந்ததாக கூறி நியாயமற்ற வகையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஹொண்டியூராஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மேனுவல் செலையா தெரிவித்துள்ளார். இந்த பணம் எப்படி வந்தது என்று தனக்கு தெரியாது என்றும் யாராவது இந்த பணத்தை தனது பேக்கில் வைத்திருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 400 தடவைகள் இவ்வாறு தான் பயணித்திருப்பதாகவும் இந்த தொகை பணத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க முடியாது என்ற விடயம் தனக்கு தெரியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பணத்தை யார் வைத்தார்கள் என்பது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அபிவிருத்தி செய்திகள். கிராமத்துடன் கலந்துரையாடல் என்ற வேலை திட்டத்தினூடாக வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டத்தின் சிறந்த பயனை பெற்றுக் கொள்ளும் வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் மாகாண மட்டத்தில் இடம்பெறும் கூட்டங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி தென் மாகாணத்தில் ஆரம்பமாக உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 3ஆம் 4ஆம் நாள் போட்டிகள் இன்று இடம்பெறும். கண்டி மற்றும் தம்புள்ளி அணிகளுக்கு இடையிலான போட்டி பிற்பகல் 3:30 ஆரம்பமாகும். கொழும்பு மற்றும் காலி அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு 7:30 ஆரம்பமாகும். நேற்றைய போட்டியில் யாழ்ப்பாண அணி வெற்றி பெற்றது. இதில் அவிஷ்க பெர்னாண்டோ 63 ஓட்டங்களுக்கு 7 சிக்சர்கள் மற்றும் 5 பவுண்டரிகள் உட்பட 92 ஓட்டங்களை பெற்றார். வர்த்தகச் செய்திகள். உலக எரிபொருள் விலையில் தளம்பல் காணப்பட்டாலும் ஒரு நிலையான எரிபொருள் விலையை பேணுவது புதிய அரசாங்கத்தின் கொள்கையாகும் என்று எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். தற்பொழுது 35% எரிபொருள் ரயில் மூலமாகவும் 65% எரிபொருள் பவுசர்கள் மூலமாகவும் ஏற்றிச் செல்லப்படுகின்றன. இந்த 2 வகையான விநியோகத்தையும் சமநிலையில் பேணி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற எரிசக்தி மீதான அமைச்சின் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன.
பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. செவனகல மற்றும் பலவத்த சீனி தொழிற்சாலைகளின் உற்பத்திகளை அதிகரித்து லங்கா சீனி நிறுவனத்தை லாபமீட்டும் நிறுவனமாக மாற்றியமைத்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பரே நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மற்றும் ஒரு சீனி தொழிற்சாலையை ஆரம்பிப்பது குறித்து கண்டறியப்படும். 1000 ஏற்றுமதி கிராமங்களை ஆரம்பித்து ஏற்றுமதி பயிர்களுக்கான விதைகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிரதேசத்தில் தாளமுக்கம் விருத்தி அடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் எதிர்வரும் சில நாட்களில் இலங்கையில் இதன் தாக்கம் காணப்படலாம். ஊவா, மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கேசந்துறையில் இருந்து திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடாக ஹம்பந்தோட்டை வரையான கடற்பிரதேசங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சுற்றியுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இந்த விடயத்தில் மீனவர்களையும் கடற்தொழிலாளர்களையும் கவனமாக இருக்கும்படி வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த நல்லாட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்காக புத்திஜீவிகள் குழு முன்வைத்த யோசனைகள் அதில் உள்ளடங்கியிருக்கவில்லை என பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோகன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம். எதிர்வரும் 5 வருடங்கள் நிறைவு பெறுவதற்குள் நாட்டை சிறந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கான அடித்தளம் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் இடப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவிப்பு. திவுளப்பிட்டிய மற்றும் பாலியகுட கோவிட் கோத்தணியின் எண்ணிக்கை 19,000 கடந்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பஸ் வண்டிகள் வழமை போன்று சேவையில் ஈடுபடும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவிப்பு. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிரதேசத்தில் தாளமுக்கம் விருத்தியடையும் சாத்தியம். ஹொண்டியூராஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி சிலையா தடுத்து வைப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.